السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள், மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த ஸலவாத்தை 100 தடவைகள் ஓதுவோம். நாம் இந்த ஸலவாத்தை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்வான். அதே போன்று நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஸலவாத்தை 100 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது அதிகமாக ஸலவாத் கூறுகிறாரோ நாளை மறுமையுடைய நாளில் என்னோடு நெருக்கமாக அவர் இருப்பார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அதிகமாக என் மீது ஸலவாத் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளில் அதிகமாக இந்த ஸலவாத்தை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான். என்ன ஸலவாத் என்றால், اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد. இந்த ஸலவாத் நம்மில் அநேகமானோருக்கு மனனமான ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஸலவாத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.